பராந்தகன். இங்கே கோயம்புத்தூரில் ஹேக்கப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் நடத்திட்டு வரேன். ஆக்சுவலாக என்னை மாதிரியே நிறைய பேர் ஸ்டார்ட் அப்னு ஒன்று ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு மெயின் தேவை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா பணம். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்னு ஆரம்பிக்கிறதுக்கான ஐடியா இருக்கும், எல்லாமே இருக்கும், பட் பேமெண்ட் இருக்காது. ஸோ இப்போ நம்ம லோன் அப்படின்னு சொல்லி ஒன்று தான் போவாங்க எல்லாருமே. அதில் இப்போ கவர்மெண்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னா முத்ரா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து இப்போ முன்னாடி வந்து 2 lakhs இருந்தது, இப்போ வந்து 10 lakhs அப்படின்னு சொல்லி அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறையா லோன் ஆப்ஸ், நிறையா லோனோட ஸ்கீம்ஸ் இருக்குது. அப்போ ஒரு சில லோன் ஸ்கீம் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்போ அதோட பேமெண்ட்டை வந்து இப்போ 2 lakh கொடுக்குற பேமெண்ட்டை வந்து நாங்கள் 10 lakh கொடுக்குறோம், டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஸ்டார்ட் அப்போட எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த 10 lakh சாங்ஷன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த மாதிரி லோன், எல்லா லோன் ஆப்போட ஒரு பேசிக் இது. அப்போ இதில் முத்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 lakhs இருந்தது, இப்போ 10 lakhs மாற்றிருக்காங்க. இதில் என்ன ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த மாதிரி லோன் எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பர்சன் வந்து டைரெக்டாக எங்கே போய் லோன் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆட் வரலாம், லைக் எதர் மெசேஜாக வரலாம், இல்லை ஒரு இன்டர்மீடியட் பர்சனோட கான்டாக்ட் நம்பர் வரலாம், இல்லை காலே வரலாம். அப்போ அந்த மாதிரி காலோ இல்லை இன்டர்மீடியட் பர்சனோ வந்து இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு அந்த லோனை எடுத்து தரோம், ஆனால் அந்த லோனை சாங்ஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பேமெண்ட் முன்னாடியே தந்தீங்க அப்படின்னா நீங்கள் லோன் எடுத்ததுக்கப்புறம் அந்த பேமெண்ட்டை நீங்கள் திருப்பி நாங்கள் கொடுத்துருவோம், ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கீமை பேஸ் பண்ணி நிறைய இப்போ வந்து ஒரு சில ஃப்ராடுலன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்கீம்னு இல்லாமல் நிறைய ஸ்கீமில் இருக்குது. பேசிக்காக இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கிறது வந்து இந்த முத்ரா ஸ்கீமில். ஸோ ஏன்னா இது இப்போ வந்து இந்த ரிவைஸ் பண்ணியிருக்கனால இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்கீம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்லேருந்து அதிகமான அமௌண்ட் வருது அப்படின்னா நிறைய டிமாண்ட் இருக்கும் அந்த லோனுக்கு. அப்போ நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேர் போய் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேவா மையம் இல்லை ஒரு கவர்மெண்ட்டோட இந்த ஸ்கீம் லோன் ஸ்கீம் கொடுக்குற இடத்துல ஒரு 1000 பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் வந்து இன்டர்மீடியேட் என்ன பண்ணுவாங்கன்னா எங்ககிட்ட வாங்க, நாங்கள் ஈஸியாக ப்ராசஸ் முடிச்சு தரோம் அப்படிம்பாங்க. அப்போ தெரியாமல் நம்ம தேவையில்லாத ஒரு சில ஏமாற்றக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட் கிட்ட போகிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிடுறாங்க. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கீம் பற்றின டீட்டெயிலாம் அவங்கவுங்க ஊரில் எங்கெங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். கவர்மெண்ட்டோட அந்த ஆர்கனைசேஷன் இருக்கும், இல்லை சேவா மையம் இருந்ததுன்னா சேவா மையத்தில் அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களாம் ரெஜிஸ்டர்டு, அவங்கக்கிட்ட டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஊரில் இந்த மாதிரி லோன் கொடுக்கக்கூடிய ஆஃபீஸ் இருக்கும், இல்லை அதை பற்றின ஒரு மேனேஜரோ இல்லை யாராவது ஒருத்தர் இதுக்காக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவங்கக்கிட்ட மட்டும் டாக்குமெண்ட்ஸை கொடுங்க. அப்போ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணி அதுக்கான நீட் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல என்ன ஆகுதுன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க, லோனை அவங்க பேரில் எடுத்துக்கிறாங்க, அவங்களோட அக்கௌண்ட்ஸ்குள்ளே எடுத்துக்கிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு சிலவங்க தெரியாமல் என்ன பண்ணுவீங்கன்னா கார்டையும் சேர்த்து கொடுத்துருவீங்க, இல்லை பேங்க் டீட்டெயில்ஸையும் கொடுத்துருவீங்க, ஒரு சிலவங்க ஏடிஎம் கார்டு பின் எல்லாமே கொடுத்துறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா லோனை எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு லோனோட சேர்த்து அவங்க அப்படியே போயிடுவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து யார்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கப்புறம் பண்ணுங்க. கவர்மெண்ட்டோட ரெஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷனா அப்படிங்கிறத பாருங்க, சேவா மையம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஊருக்குள்ள இதுக்கான ஒரு பர்சன் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, அவங்கள உங்கள் ஊரில் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க மூலியமா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது சாங்ஷன் ஆகிடும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கு ஆல்ரெடி, இதை எப்படியாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆஸ் யூஷுவல் நம்மளோட கவர்மெண்ட்டோட சைபர் கிரைம் போர்ட்டல் இருக்கு, 1930 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா cybercrime.gov.in. இது ரெண்டுமே பண்ண முடியல அப்படின்னா லோக்கல்ல ஸ்டேஷன் போங்க, அந்த ஸ்டேஷன்ல என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் கொடுங்க, அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே இதில் அவேர்னஸாக இருங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வேணும் அப்படிங்கிறனால நீங்கள் தப்பான ஒரு வழியில் போயிட வேண்டாம். ஸோ நன்றி.